Hello students, என் பேர் வந்து ரிஸ்னி. ஸோ வெல்கம் டு ஐஇபிடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அண்ட் இது வந்து ஒரு வெபினார் உண்டு இந்த கோர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஐ வார்ம்லி வெல்கம் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் கோர்ஸ். ஸோ என்னை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லணும்னு சொன்னால், நான் வந்து கேண்டியில் இருக்கேன். என் பேர் ரிஸ்னி. நான் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் சிஐஎம் ஆல் லெவல்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் கரண்ட்லி நான் கேண்டியில் ஒர்க் பண்ணுறேன் குளோபல் ஸ்டடி கனெக்ட்ன்ற கம்பெனியில். அண்ட் எனக்கு நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஸ்ரீலங்காவில் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மெயின்லி சொல்லணும்னு சொன்னால் எட்டிசலாட் லங்கா பிரைவேட் லிமிடெட் மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஏபி மவுர் லங்கா பிரைவேட் லிமிடெட் பிரிட்டிஷ் ஃபுட்ஸுக்குரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. அண்ட் ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மகாராஜா குரூப்ல ஒரு ஃபிளாக்ஷிப் கம்பெனியான வெஸ்ட்லான் லங்கா பிரைவேட் லிமிடெட் நான் பிராண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 20+ இயர்ஸ் எனக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நான் நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கூட ஒர்க் பண்ணி. அண்ட் ஆல்சோ பல கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் நிறைய கம்பெனிஸ்ல. ரைட். அடுத்ததாக பார்ப்போம் இந்த ஐஇபிடி கேம்பஸ் பற்றி ஒரு சொல்ல வேண்டும் சொன்னால், ஐஇபிடி கேம்பஸ் வந்து கேகாலில் லொக்கேட்டாக இருக்கு. ஸோ உங்களுக்கு பல வருடங்களாக இவங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி பல பேச்சஸ் நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் அவங்களோட டீம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆஹ், நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுவும் தேவைன்னு அவங்களுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் தே ப்ரொவைட் அ ஃபுல் கஸ்டமர் சர்வீஸ். ரைட். ஸோ இன்னைக்கு இந்த வெபினார்ல நாங்க என்ன பார்ப்போம்னு சொன்னா, அபவுட் ஐவிடி கேம்பஸ். திருப்பி நாங்க ஐவிடி கேம்பஸை பத்தி ஒரு அறிமுகம். பிறகு ஒய் அண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, அதுல என்ன எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ், மெயின் சேனல்ஸ் என்ன இருக்குன்னு நாங்க பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாசஸ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெற்றிருக்கு அண்ட் அதுக்கு முதல்ல உள்ள என்ன மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு, அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த முறையில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு, என்னென்ன டூல்ஸ் வந்துருக்கு, எப்படி இவால்வ் ஆகிருக்கு, அது சம்பந்தமாக ஒரு ஸ்லைட் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸை பற்றி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இந்த கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிப்படுது, அதில் என்னென்ன அவங்களுக்கு கற்பிக்கப்படும் என்றது கோர்ஸ் ஓவியில் பார்ப்போம். தென் இந்த கோர்ஸ் யாருக்கு, ஹூ ஷுட் அட்டெண்ட், இந்த கோர்ஸ் யாருக்கு பொருத்தமானது என்று ஒரு ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதன் மூலம் உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு, இதன் மூலம் உங்களோட பாத்வே என்ன இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஸ் அ ஹோல். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம். தென் வாட் யூ வில் கெயின், உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிவில் என்ன உங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி இதுக்கு நீங்க எப்படி என்ரோல் ஆக வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். ரைட். முதலாவதாக அபவுட் ஐஇபிடி கேம்பஸ். ஸோ ஐஇபிடி கேம்பஸ் ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ கேண்டி கேகோல்ல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க நிறைய கோர்சஸ் இருக்கு. இவங்கள்ட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இருக்கு, மரபு டிசைனிங்க்கு இருக்கு, மரபு இவங்கள்ட்ட இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இருக்கு. ஸோ பல கோர்சஸ் இவங்க கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஸ், எல்லா டார்கெட் ஆடியன்ஸ், எல்லாத்துக்கும் பொருத்தமான கோர்சஸ், ஈஸிலி கன்வீனியன்ட்டை வழங்கக்கூடிய பல கோர்சஸ் இவங்க கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் மெயின்லி பார்த்தா
இந்த கோர்ஸ் வந்து வெரி அஃபோர்டபுள், accessible. இந்த ஆன்லைன்ல நடக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் பண்ணாலும், பிஸி இருந்தாலும் உங்களுக்கு ஈவினிங் டைம்ல லாகின்னாவே இதுக்கு ஜாயின் ஆகலாம். அண்ட் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. கிளாஸஸ் முடிஞ்சு உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கையும் ஃபாலோ பண்ணலாம், கிளாஸஸ் மிஸ் ஆகியிருந்தா. அண்ட் இது வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இதே மாதிரி லெக்சரர்ஸ் தான் வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் இந்த ஐபிடி கேம்பஸ் மூலம் கிடைக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து 100% இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான கோர்ஸ். 2 months நடக்கப்படும். ஃபவுண்டேஷன் அட்வான்ஸ் என்ற டாபிக்ஸில் 24 classes. இது சம்பந்தமான மேலதிகமான ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அண்ட் இது வந்து லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் பண்ணிக்கிறோம். நாங்கள் தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் எப்படி செய்யறது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல சேனல்ஸ்ல எப்படி லாகின் ஆகுறது, பிஸ்னஸ் பேஜ் வந்து எப்படி ஓப்பன் பண்றது, அதன் மூலம் உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி நாங்கள் இந்த கோர்ஸை நாங்கள் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேஷன். இந்த கோர்ஸ் முடியக்குள்ள உங்களுக்கு ஐபிடி கேம்பஸால் ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அண்ட் ஆல்சோ நாங்கள் டிஜிட்டல் ஹப்ல கூகுளில் மெட்டால உள்ள ஃப்ரீ உங்களுக்கு நாலேஜ் ஹப் இருக்கு, ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதை பற்றி நாங்கள் ஒரு கிளாஸ்ல நாங்கள் தனியாக அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ கரியர் சப்போர்ட் உங்களுக்கு பர்சனலாக என்னோட இப்போ வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு பர்சனல் இஷ்யூஸ் இருந்தால் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் சம்பந்தமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஸோ எல்லா வகையான அந்த வசதிகளும் ஐபிடி கேம்பஸால் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தா why digital marketing matters now. ஏன்னா இப்பொழுது ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியத்துவம் பெறுது. ஸோ வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்களும் ஷிஃப்ட் ஆக வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும் முந்தி ஏர்லி 2000s மாதிரி தான் இமெயில் சம்பந்தமாக நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இமெயில் பார்த்தீங்கன்னா யாஹூ இமெயில் தம் யூஸ் பண்ண. இன்டர்நெட் கனெக்ஷன்றது எல்லாத்துக்கும் இருக்குல்ல. இன்டர்நெட் கஃபேஸ் இருந்துச்சு, அதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணி பவர் சார்ஜ் பண்ணி தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த டயல்-அப் கனெக்ஷன் உங்களுக்கு நினைவு இருக்குமோ தெரியா. ஸோ சரியான ஸ்லோ கனெக்ஷன்ஸ் அப்படித்தான் இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தது 2000s. அப்புறம் மொபைல் பெனிட்ரேஷன், மொபைல் ஃபோன்ஸ் பாவனைக்கு வந்த பிறகு இது ரொம்பவே ஃபாஸ்டா ஆவிச்சு. அதாவது எல்லாரோட கையிலே இன்டர்நெட் இருக்கிறதுனால குயிக்கா இவால்வ் ஆகினது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா சேனல்ஸ் வந்தது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ஃபேஸ்புக் மெயினா ஸ்ரீலங்கால 2003 லான்ச் ஆவிச்சு. அதே மாதிரி யூடியூப் 2005 வர பல அதுக்கப்புறம் சேனல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2017 டிக்டாக் இன்ட்ரடியூஸ் ஆகினது. ஸோ இப்போ வந்து இன்டர்நேஷனலி பார்த்தீங்கன்னா 5.5 பில்லியன் ப்ளஸ் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அது 7 மில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸோ 95% ஆஃப் பர்ச்சேசஸ் ஸ்டார்ட் வித் அன் ஆன்லைன் சர்ச். கூகுள் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் டொமினேட்டாக இருக்காங்க. 90% மேலே கூகுள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரும் சர்ச் பண்ணுறதுக்காக இன்டர்நெட்டில் நீங்கள் நியர் பை ரெஸ்டாரண்ட், உங்களோட பக்கத்தில் எதுவும் கடைகள் இருந்தால் நியர் பை ஷாப் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுல வந்து உங்களோட அந்த அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி அந்த கூகுளில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். அவங்கள முதல்ல நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்க ஆட்களோட அந்த கம்பெனிஸோட அந்த கஸ்டமர்ஸ்க்கு தொடர்பு கொள்றது கூட சான்சஸ் கூட. ஸோ அதுல முக்கியத்துவம் ஆன்லைன் சர்ச்சில் இருக்கு. அண்ட் $1 trillion plus டிஜிட்டல் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ கம்பெனிஸ், ஸ்மால் பிஸ்னஸஸ் எல்லாரும் அட்வர்டைசிங்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றாங்க. அது அட்வர்டைசிங் ஃபேஸ்புக் மெட்டா சேனல்ஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி கூகுள் சேனல்ஸ்லயும் இருக்கலாம். ஸோ ஏன் இன்னும் நாங்கள் அது மேலதிகம் பார்க்குறோம்னா, ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போது தேவைன்னு அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து எல்லா எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், எங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கான போட்டி இருக்கு. இது வந்து நாங்கள் மட்டும் தனியா உள்ள மார்க்கெட் இல்லை.
ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறதுன்றா எங்களுக்கு உள்ள காம்படிஷன் இருக்கு. இன்னும் பல போட்டியாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு ஆடியன்ஸ், இந்த ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், இந்த அவங்களுக்காகத்தான் எல்லாரும் ஃபைட் பண்றாங்க. ஸோ நாங்க டிஜிட்டல் சேனல்ஸ் நாங்க இல்லாட்டி அந்த இருக்கிற ஒருத்தருக்கு அந்த வாடிக்கையாளர்கள் அவங்கள தான் கவருவாங்க. ஸோ அதன் மூலம் எங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்படுது. அதனால இந்த நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் நிறைய வாடிக்கையாளர்கள் இப்ப மொபைல் போன்ல இருக்காங்க, டிஜிட்டல்ல இருக்காங்க. அவங்க ஏற்கனவே இது சம்பந்தமாக ஆராயிறாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக்ஸை பத்தி பாக்குறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பாக்குறாங்க. சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல கூகுள்ல சர்ச் பண்றாங்க. ஸோ நாங்க அது இல்லாட்டி அது எங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ஸோ அதனால இந்த கட்டாயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்வால்வ் ஆக வேண்டும். இல்லாட்டி அது எங்களுக்கு எங்களோட வாடிக்கையாளர்கள் நாங்க இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். கூகுளை பத்தி நான் கதைச்சேன். ஸோ கூகுள் வந்து 85 பில்லியன் சர்ச்சஸ் ஒரு நாள் நடக்குது. ஸோ எல்லாரும் கூகுளை ட்ரஸ்ட் பண்ணி சர்ச் பண்றாங்க. ஸோ எஸ்சிஓ சம்மந்தமா நான் டச் பண்ணேன். அது வந்து முதல்ல உங்களோட பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணியிருந்தா அதை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு உங்களோட சோஷியல் மீடியா பர்ச்சேஸ் உங்களோட சோஷியல் மீடியா பர்ச்சேஸ் பேஜஸோட தொடர்பு கொள்ள சான்சஸ் மிக அதிகம். ஸோ ஏஷியாவை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் growing career fields in Asia in terms of job opportunities. அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நீங்க அட்வர்டைசிங் நீங்க பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா இல்லாட்டி ஆஹ், நீங்க கரியர் இது கிளாசிஃபைட் செல்ஸ்ல இது எம்ப்ளாய்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான கோர்சஸ் லிஸ்டாக இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான வேகன்சிஸ் என்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் இந்த முக்கியத்துவம் இருக்கிறதுனால அவங்க அது சம்பந்தப்பட்ட வேலையாட்களை அவங்க ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். இந்த கோர்ஸ் கற்கிறதால இந்த சம்பந்தமான கரியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்களுக்கு ஓனாகவே உங்களோட சொந்த பிசினஸ்க்கு இது மிகவும் பெனிஃபிட்டா இருக்கும். அல்லது அதை போல இன்னும் நிறைய ரெவென்யூஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி மேல அதிகமாக பார்ப்போம். ஸோ ஸ்பெஷலி ஸ்மால் பிஸ்னஸா இருந்தா நீங்க ஒரு வீட்ல இருந்து பிசினஸ் பண்ற ஒருத்தரா இருந்தா, இல்லாட்டி உங்களுக்கு இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிசினஸ்க்கு நீங்க வளமையா ஷேர் மார்க்கெட்டிங் விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கட்டாயம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலம் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை பெறலாம். ஸோ க்ளோத்திங் ஷாப்பா இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரீலான்சர்ஸா இருக்கலாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றதுக்கு. ஸோ அதன் மூலம் உங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ணலாம், உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களோட வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்றதுக்கு மிகவும் ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு நாம பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பார்ப்போம் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லி. ஸோ அதில் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீசஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் த்ரூ டிஜிட்டல் சேனல்ஸ். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், டிஜிட்டல் சேனல்ஸ் மூலம் உங்களோட பொருட்களையோ சேவையோ நீங்க ப்ரொமோட் பண்றதா இருந்தா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈஸியா சொல்லலாம். ஸோ அதில் சர்ச் என்ஜின் நான் சொன்னது மாதிரி கூகுள் சர்ச் என்ஜினாக இருக்கலாம், சோஷியல் மீடியா சேனல்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட்ஸ்அப், யூடியூபாக இருக்கலாம், இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம், மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம். எல்லா டூல்ஸையும் நாங்கள் எங்களோட வாடிக்கையாளர்களோட அல்லது எங்களோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸோட நாங்கள் என்கேஜ் ஆகுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து வாடிக்கையாளர்களாகவே இருக்க தேவையில்லை. உங்களோட சொந்தமா உங்களோட பர்சனல் பிராண்டிங்கா இருக்கலாம். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இல்லாட்டி கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களே பத்தி ப்ரொமோட் பண்றதுக்கு, மோட்டிவேஷன் டாபிக்ஸ்ல கதைக்கிறதுக்கு, இல்லாட்டி சமூகத்துல நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. பர்சனாலிட்டிஸ், ப்ரொஃபைல்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வாடிக்கையாளர்கள் அவங்க கவர்றதுக்கு பதிலா அவங்க வந்து அவங்கள தானாகவே ப்ரொமோட் பண்றாங்க. பர்சனல் பிராண்டிங்க்கும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஸோ ஏற்கனவே சொன்ன யாருக்கு இது முக்கியத்துவம் பார்த்தா ஹூ டஸ் இட் பார்த்தா பிஸ்னஸ் ஆஃப் ஆல் சைசஸ். சிறிய பிஸ்னஸாக இருக்கலாம். சிறிய முறையில் எங்களுக்கு இதன் மூலம் இன்வெஸ்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்வால்வ் எங்களோட கஸ்டமர்ஸோட எங்கேஜ் ஆகலாம். ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கலாம், கன்சல்டன்ஸாக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான நாலேஜ் ஒருத்தரா யாருக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கு. இப்போ நான் இப்போ இந்த வெபினார் செய்யறது நான் ஒரு லெக்சரராக இபிடி கேம்பஸ்க்கு பணிபுரிகிறேன். ஸோ நான் வந்து இது வந்து நான் ஒரு லெக்சரராக எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கிளாஸ் மூலம். ஸோ அது எனக்கு உள்ள கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி உங்களுக்கும் இதன் மூலம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைத்து கொள்ளலாம். கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்க டிஜிட்டலுக்கு. பேமெண்ட் கேட்வேஸ் திறந்திருக்காங்க. அஹ் அவங்களோட பேமெண்ட்ஸ் போலீஸ் ஃபைன் கட்டுறதுக்கு டிஜிட்டல் மூலம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் நான் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூட்ஸும் டிஜிட்டலுக்கு இப்போ மாறக்கூடிய கட்டாய தேவைப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆண்டர்பிரினர்ஸ் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாருக்குள்ள இருக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கட்டாயம் ஒரு தேவை இருக்கு இந்த காலத்துல. இப்போ நான் வேர் டஸ் இட் ஹேப்பன் இது எங்க நடக்குது நான் பார்த்தோம்னாங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே மாதிரி கூகுள் சர்ச் என்ஜின்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், வெப்சைட்ஸ், யூடியூப். அண்ட் பட் டஸ் இட் அச்சீவ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்க்கு ஒரு பிராண்ட் வாடிக்கையாளர் மத்தியில எடுத்து சொல்றதுக்கு உதவியா இருக்கு. ஸோ பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச், ஜென்ரேட் லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் பண்றதுக்கு, இல்லாட்டி இது லீட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதன் மூலம் கன்வெர்ட் பண்றதுக்கு. கஸ்டமர் வந்து ஒரு ஃபனல் இருக்கு, டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஃபனல் அண்ட் பாட்டம் ஆஃப் த ஃபனல். ஸோ அந்த ஃபனல் மூலம் அந்த கஸ்டமர்ஸ் எடுத்து சொல்றதுக்கு டைம் இதன் மூலம் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெற்றுக்கொள்ள. அதை வந்து கஸ்டமர் லாயல்ட்டி பில்ட் பண்றதுக்காக இருக்கலாம், ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ் க்ரோ, உங்களோட ரெவன்யூவை க்ரோ பண்றதுக்காக பல்வேறு ஒவ்வொருத்தர் அந்த நான் சொன்ன ஒவ்வொரு குரூப்புக்கும் தேவையான ஆப்ஜெக்டிவ்ஸ் அடிப்படையில் அது சேஞ்ச் ஆகலாம். So if your customer is online, digital marketing is how you reach them. So customers எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் அவங்க நாங்கள் தொடர்பு கொள்றோம். ஸ்ரீலங்காவில் 7 மில்லியன், நான் ஏற்கனவே சொன்ன 7 மில்லியன் ப்ளஸ் ஆன்லைன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் க்ரோ ஆகிட்டு இயர் பை இயர் க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ அதன் மூலம் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரெசன்ஸ் மூலம் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை கன்வீனியன்ட்டாக ரீச் பண்ணலாம். ரைட். ஸோ அடுத்ததாக நான் பார்ப்போம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னென்னு மெயினாக பார்த்தோம்னா நாங்கள் நான் இப்போ ஸ்க்ரீனில் உள்ள சேனல்ஸ் பற்றி எங்களை மெயினாக கதைக்கலாம். நம்பர் 1 வந்து எஸ்சிஓ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். இன்டர்நெட்டில் யாரும் ஒரு குறிப்பிட்ட கீவேர்ட் சர்ச் பண்ணால் அந்த இன்டர்நெட்ல நாங்கள் லிஸ்ட் பண்றது தான் ஆர்கானிக்கலா, அதாவது நாங்கள் இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் லிஸ்ட் பண்றது தான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம், எஸ்சியூ என்று. ஸோ இதுக்கு நிறைய ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுக்கு குவாலிட்டி ஸ்கோர் இருக்கு. ஸோ அந்த அது எப்படி நடக்குது, அதுக்கான நுட்பங்களை நாங்கள் இந்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு உண்மையிலே உங்களோட வெப்சைட் ஒன்று இருந்தா அதை லிஸ்ட் பண்ணது மூலம் அந்த யாரும் சர்ச் பண்ணினா அது முதல்ல இருந்தா அவங்க வந்து முதல்ல இருக்கிற அந்த லிஸ்ட் ஆகிற வெப்சைட் அல்லது கம்பெனிஸோட தொடர்பு கொள்ள சான்சஸ் கூட. யாரும் இந்த ஸ்க்ரால் பண்ணியே போயிட்டு பார்க்கறது குறையும். அதே மாதிரி அடுத்த பேஜஸ்க்கு போய் பார்க்கறதுக்கு நிறைய பேஜஸ் இருக்கு. ஒரு கீவேர்டு சர்ச் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோதிங் ஷாப்னு சர்ச் பண்ணா உங்க லொகேஷன் பேஸ் உங்களோட இருக்கிற இடத்துல இருந்து இல்லை மெயின் க்ளோதிங் ஷாப்ஸை லிஸ்ட் பண்ணும். ஸோ அது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த மெயின்
அதில் உள்ள லிஸ்ட் ஆகிற அந்த வெப்சைட்டோட தான் நாங்கள் தொடர்பு கொள்றதுக்கு சான்சஸ் கூட. யாரும் மொபைல் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணி பண்ணி பின்ன நாங்கள் கீழே போகிறதில்ல. அதே மாதிரி உங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா யாரும் அடுத்த பேஜுக்கு போயிட்டு பார்க்கறது இல்லை. முதலாவது லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸோட தான் தொடர்பு கொள்ள சான்சஸ் கூட. அதனால இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு இன்டென்ட் சர்ச் என்ஜின்ல சர்ச் பண்றால ஒரு இன்டென்ட் ஒன்று இருக்கு. க்ளோதிங் ஷாப்னு யாரும் சும்மா சர்ச் பண்ண மாட்டாங்க. இல்லை அது எதுமோட போஸ்ட் வாங்குறதுக்கு போய் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த இன்டென்ட் வந்து சரியான கூட கூகுளில் சர்ச் என்ஜின்ல. ஸோ அதில் நாங்கள் அந்த முதல் 3 அந்த ரேங்க் ஆகுறதுக்கு நிறைய நாங்கள் செய்ய வேண்டும். எஸ்சிஓவில் ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ, டெக்னிக்கல் எஸ்சிஓ போன்ற பல விடயங்கள் இருக்கு. ஸோ அதன் மூலம் நாங்கள் செய்தால் தான் எங்களுக்கு வந்து முதல் 3 வரலாம். அது படிப்படியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சொல்ல வந்தா எங்களோட வாடிக்கையாளர் நம்ம யாரும் க்ளோத்ஸ் வாங்க வேண்டியது இருக்க வேண்டியது ஆட்கள் இருந்தால் கட்டாயம் அந்த முதல் 3 ஷாப்பை சர்ச் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூகுளில் லிஸ்ட் ஆகுறது, அது ஆர்கானிக் மூலம் லிஸ்ட் ஆகுற முறையை தான் நாங்கள் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து இன்னொன்று இருக்கு, எஸ்இஎம், சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் அதாவது கூகுள் அட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதன் மீனிங் என்னன்னு சொன்னா, நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த ஆர்கானிக்கா செய்யறதுக்கு மாற்று முறையாக நாங்கள் கூகுளுக்கு பே பண்ணி அந்த சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நாங்கள் கனெக்ட் ஆகணும். சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கனெக்ட் ஆகினோம்னா நாங்கள் வந்து நேரடியாக முதல்ல நாங்கள் வருவோம். ஸோ அதுக்கு நாங்கள் சொல்றது சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூகுளில் சர்ச் பண்ண சில வேலை அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ஸ்பான்சர்டு அட்னு அல்லது அப்படி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்கு. எங்களுக்கு அந்த எஸ்சிஓ செய்யறதுக்கு கொஞ்சம் காலம் தேவை. குறைந்தது 6 மாதங்களாவது தேவை. படிப்படியாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேணும். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மூலம் எங்களுக்கு அதெல்லாம் தாண்டி மேலே வர சான்ஸ். ஆனால் அப்படி காசு கொடுத்து நாங்கள் அப்படி அட்வர்டைஸ் பண்றதுனால கட்டாயம் மேலே வரோம்னு எங்களுக்கு கேரண்ட் பண்ண இயலாது. அதுக்கு சில டூல்ஸ் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு. நாங்கள் அதை பத்தி கூகுள் ஆட்ஸ் சம்மந்தமான பாடத்துல நாங்கள் பார்ப்போம். ஸோ அட்வர்டைஸ் பண்றது வந்து சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் சிஎம் அல்லது கூகுள் ஆட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்து வந்து அடுத்தது மெயினாக சேனல்ஸ் பார்த்தோம்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இதுதான் மெயினா இருக்கு. ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் மந்த் கிளாஸஸ்ல ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கை பற்றி ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் சூஸ் பண்ண சேனல் ஃபேஸ்புக். ஸோ அதன் மூலம் அதுக்குள்ள ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆடியன்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸஸ் நிறைய எல்லாரும் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அந்த டார்கெட் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுறதுக்கு, எங்கேஜ் ஆகுறதுக்கு, மெசேஜ் பண்ணுறதுக்கு, பிராண்ட் அவேர்னஸ் இருக்கலாம், இல்லை ப்ரொமோஷன்ஸ் இருக்கலாம், லீட்ஸ் இருக்கலாம், கன்வர்ஷன்ஸ் இருக்கலாம் போன்ற பல விடயங்கள் ஃபேஸ்புக்கில். உங்களோட போஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டோரியாக இருக்கலாம், ரீலாக இருக்கலாம், ஷார்ட்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட், உங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் யங் ஆடியன்ஸ். ஃபேஸ்புக் விட கொஞ்சம் யங் ஆடியன்ஸ், மில்லேனியல்ஸ் நாங்கள் சொல்லுவோம். 90ஸ்க்கு பிறகு போர்ன் மில்லேனியல்ஸ் அவங்க மிச்சம் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இது மிச்சமே பிக்சர் பேஸ் தான், ஃபோட்டோ பேஸ் மார்க்கெட்டிங் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணாங்க. ஆனால் இப்போ ரீல்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவ் டூலாக மாறி இருக்கு இன்ஸ்டாகிராமில். ஸோ அதேமாவோட பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய கார்பரேட், நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸும் இந்த டூலை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வாடிக்கையாளர்களோட தொடர்பு கொள்றது. இதுதான் பார்த்தா டிக்டாக். டிக்டாக் வந்து நான் சொன்ன மாதிரி மிக அண்மை காலத்தில் அறிமுகமான ஒரு டூல். 2017 லான்ச் பண்ணாங்க. பைட் டான்ஸ் என்ற ஒரு சைனீஸ் கம்பெனி தான் பேரன் கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். இப்போ ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் மெட்டா மார்க் சகர்பர்க் அவருக்கு சொந்தமான கம்பெனி. யூடியூப் வந்து கூகுளுக்கு சொந்தமான கம்பெனி. ஸோ யூடியூப்ல வந்து நான் டிக்டாக் வந்து யூடியூபருக்கு சொல்றேன். யூடியூப் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ கண்டென்ட் கூடிய ஒரு சேனல். அதாவது உங்களோட எஜுகேஷனல் வீடியோவா இருக்கலாம், ப்ரொடக்ட் சம்பந்தமான வீடியோவா இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் வீடியோவா இருக்கலாம், இல்லாட்டி
லைவா கனெக்ட் ஆகலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் எஜுகேஷன் சம்பந்தமாக கொஞ்சம் லாங் வீடியோஸ் வாட்ச் டைம் என்ற அடிப்படையில் தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜஸ் கிரியேட் பண்றேன். தனது வாடிக்கையாளர்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு, வேற கம்யூனிட்டியோட பில்ட் பண்றதுக்கு போன்ற பல விடயங்கள் ஃபேஸ்புக்ல வந்து ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல மெயின் ஃபீச்சர்ஸா இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கு. வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ற இல்ல அவங்களோட பிராண்ட்ஸோட எங்கேஜ் ஆகின ஆட்களோட மட்டும்தான் தொடர்பு கொள்ளக்கூடியதா இருந்தது. ஆனா டிக்டாக் வந்து அது அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபாலோவர்ஸ் தேவையில்லை, நல்ல கண்டென்ட் இருந்தா அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ண தொடங்கினாங்க. ஸோ அந்த அல்கரிதம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். அதனால டிக்டாக் ரொம்பவே பாப்புலர் ஆகுது. ஏன்னா ஃபாலோவர்ஸ் எடுக்கிறது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காலம் நாங்கள் கஷ்டப்படணும். அதற்கான மார்க்கெட்டிங் விடயங்களில் ஈடுபட வேண்டும். அதற்கான நிறைய செயல்கள்ல நாங்கள் ஈடுபட வேண்டும். ஆனா டிக்டாக்ல வந்து அப்படி ஃபாலோவர்ஸ் இல்லாம நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட், டிக்டாக் வந்து வீடியோ சம்பந்தமான மெயின் டூல். அவங்க வந்து நல்ல கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றது மூலம் ஃபாலோவர்ஸ் இல்லாமலும் அதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி அது க்ரோ, அவங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால அது மிகவே ஜென்சி இப்பொழுது உள்ள புதிய தலைமுறைக்கு மிகவும் விருப்பமான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு டிக்டாக். ட்ரெண்டிங் மியூசிக் நிறைய வைரலா ஒரு ஆஹ், மிக ஒரு டான்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மீம்ஸா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம், எல்லாம் புதிய மியூசிக்கோட வாரதுனால மிக ஜென்சி தலைமுறைக்கு மிகவும் இது ஒரு எங்கேஜ் ஆகிற டூலா இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா டிக்டாக் தான் டவுன்லோட்ஸ் கூடுதல். 2017 2020ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்க்கு விட டிக்டாக் பாவனை கூடுதலாக இருக்கு. ஸோ இதனால டிக்டாக் வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் கூகுள் பிளாட்ஃபார்ம் ஒரு காம்படிஷனா அமைந்திருக்கு. ஸோ அதற்கு பதிலாக தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து அதே மாதிரி டிக்டாக் மாதிரி ஃபாலோவர்ஸ் இல்லாம ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம். அப்புறம் யூடியூப் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து அதே மாதிரி டிக்டாக்கோட போட்டி போடுற முறையில ஃபாலோவர்ஸ் இல்லாம ட்ரெண்ட் ஆகுறதுக்கு யூடியூபால இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இடையில ஒரு ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி லிங்க்டின் பாத்தீங்கன்னா கோஆபரேட் ஆனது ஒரு பி டு பி பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதாவது பி டு சின்னு இருக்கு, பி டு பின்னு இருக்கு. ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் உள்ள கம்யூனிகேஷனுக்கு லிங்க்டின் பொருத்தமான டூலா இருக்கு. அது உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருக்கலாம், இல்லாட்டி கம்பெனிஸ் வந்து அவங்களோட வாடிக்கையாளர், அவங்களோட சப்ளை செயின்ல உள்ள அந்த வாடிக்கையாளர்கள் பிஸ்னஸ், அவங்களோட எக்ஸ்போர்ட் பண்ற மார்க்கெட்டாக இருந்த அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் அல்லது இம்போர்ட் பண்றது இந்த இம்போர்ட் மேனுஃபேக்சரர்ஸோட தொடர்பு கொள்றதுக்கும் அவங்களோட சேவைகளை ப்ரொமோட் பண்றதுக்கும் லிங்க்டின் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஹையர் பண்றதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் தேடுறதுக்கும் ஹையரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நம்ம யாரும் எம்ப்ளாய்மெண்ட் தேவைண்டா எங்களுக்கு ஓப்பன் டு ஒர்க்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் எங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அந்த பொருத்தமான கம்பெனிஸோட அவங்களோட வேகன்சிஸ் இருந்தா, இல்லாட்டி ஹெட் ஹண்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஜாப் மார்க்கெட்ல சரியான வேகன்சிஸ் இருந்தா தெரிவு செய்து அவங்கள செலக்ட் பண்ற ஆட்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி லிங்க்டின் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் இதெல்லாம் வந்து பிராண்டிங் கண்டிப்பா எல்லாம் அவங்களோட கம்பெனி கொண்டு இருக்கக்கூடிய தனது பெயர், அந்த பெயர் பிராண்ட் பில்டிங், அதாவது அந்த கம்பெனி உள்ள பெயரை வந்து இன்னும் கிரெடிபிலிட்டியை கூட்டி அதற்கான ஒரு முயற்சியாக தான் இதெல்லாம் இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல கனெக்ட் ஆகுறதுக்கான மெயின் காரணமா இருக்கு.
எல்லாம் பிராண்ட் பில்டிங். ஸோ அது சேல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி லீட்ஸாக இருக்கலாம், கன்வர்ஷனாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அந்த பிராண்ட், அந்த அவங்களோட பேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிமுறையாக தான் இருக்கு. அதே மாதிரி இருக்கு இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லெவல்ல யூஸ் பண்றாங்க. கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ அது சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம், இல்லாட்டி நியூஸ் லெட்டரா இருக்கலாம், ப்ரொமோஷன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஆஹ் ஏற்கனவே உள்ள கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பக்கூடிய மெசேஜா இருக்கலாம், டேட்டா பேஸ் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம். அது இமெயில் மார்க்கெட்டிங் மூலம் நடைபெறும். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு பார்த்தா அது எல்லாத்துக்கும் உள்ள இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ், எஸ்சிஓ, இமெயில் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இது கண்டென்ட் மார்க்கெட்டிங். அது நாங்கள் போடுற போஸ்டாக இருக்கலாம், பிளாக்ஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். அந்த குறித்த எங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட நாங்கள் தொடர்பு கொள்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். அண்ட் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. சோஷியல் மீடியாவில் ஆர்கானிக் போஸ்ட் போடுறது மாதிரி நாங்கள் பே பண்ணி அட்வர்டைஸ் பண்ணலாம். மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, கூகுள் அட்ஸ் இருக்கு, கூகுள் பிளாட்ஃபார்ம்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு, டிக்டாக்ல இருக்கு பெய்ட் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பெய்ட் சோஷியல் ads வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கு ப்ரொமோஷன்ஸ் கேம்பெயின்ஸ் மாதிரி விடயங்களை ஈடுபடுறதுக்கு. ஸோ குயிக் ரிசல்ட்ஸுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பொருத்தமாக இருக்கும். அடுத்தது அஃபிலியேட் அண்ட் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல பார்க்கலாம். ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ற இன்ஃப்ளூயன்சர் இருக்கலாம். அதுல மைக்ரோ, மேக்ரோ, மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சரோட பார்ட்னர் பண்ணி நிறைய பிராண்ட்ஸ் ப்ரொமோட் பண்றாங்க. அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு இன்னொரு பிராண்டு நாங்கள் எங்களோட சேனல்ல நாங்கள் ப்ரொமோட் பண்றோம் சோஷியல் மீடியா, அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அது பார்ட்னர்ஷிப்ல ஒரு நடக்கிற ஒரு ஆஹ், ஒரு அட்வர்டைசிங் மெத்தட் தான் அஃபிலியேட் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அண்ட் ஃபைனலி அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா. அனலிட்டிக்ஸ் டேட்டா வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு உரிய மெயின் பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, நாங்கள் இதெல்லாம் செய்யறது வந்து டேட்டா ட்ரிவன் டிசிஷன். நாங்கள் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா நாங்கள் செய்யறது கடைசியா அந்த ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி வேணும். ட்ராக்கிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். முதல்ல நாங்கள் ட்ராக் பண்ண வேணும். இல்லாட்டி அதுக்கும் வளமையான ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒரு வித்தியாசம் இல்லை. மெயின் ரீசன் வந்து எங்களுக்கு டேட்டா இருக்கு. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்க மேலா ஃபீமேல், அவங்களோட வயசு என்ன, அவங்க என்ன ஜாப் செய்யறாங்க, அது போன்ற இன் டீட்டெயில் எங்களுக்கு இந்த டூல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கு, கூகுள் வழங்கக்கூடிய அது மாதிரி மெட்டா இன்சைட்ஸ் இருக்கு, கூகுள் சர்ச் கன்சோல் இருக்கு, ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு, அது மாதிரி பெய்ட் டூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற கூடிய டூல்ஸ்ல அந்த அனலிட்டிக்ஸ் அவங்க ஃப்ரீயா வழங்கிருக்காங்க. அதன் மூலம் எங்களுக்கு எங்களோட கேம்பெயின் செய்யறதுக்கு, எங்களோட அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ், நாங்கள் அடுத்த போஸ்ட் என்ன மாதிரி போட வேணும், என்ன போஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நாங்கள் செய்த கம்யூனிகேஷன் நல்ல ரீச் ஆகுறதுக்குன்னு நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களோட டிசிஷன்ஸ் வந்து இந்த டேட்டா மூலம் நாங்கள் எடுக்கிறது தான் அனலிட்டிக்ஸ் என்ன டேட்டான்னு நாங்கள் சொல்லுவோம். ரைட். ஸோ அடுத்ததாக பார்ப்போம். நான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் பார்த்தோம். அடுத்தது ட்ரெடிஷனல் வாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நான் ஏற்கனவே பல விடயங்கள் சொன்னேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெனிஃபிட்ஸ். ஸோ இதுக்கு முதல் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பார்த்தா டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், பிரிண்ட், இதுதான் மெயினாக உள்ள வளமையான மார்க்கெட்டிங், சாம்பிரதாயமாக நடந்து வரும் மார்க்கெட்டிங். ஸோ அதற்கு பிறகுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா காஸ்ட். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் நிறைய காஸ்ட் இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், டிவி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு குறைந்தது ஆஹ், சில
ப்ரைம் டைம் சொல்லுவோம் 7:30 to 10. அது ஒரு 30 செகண்ட் அட்டன் போடுறதுக்கு ஆஹ், 1 லட்சம் அதுக்கு மேல வந்து காஸ்ட் ஆகுது. என்னன்னு சொன்னா அந்த ஒரு ஸ்பாட்டுக்காக நிறைய காம்படிஷன். ஸோ அது வந்து நாங்க வந்து எங்களுக்கு பெரிய பிராண்ட்ஸ்க்கு அதை அஃபோர்ட் பண்ணலாம், ஆனால் சிறிய கம்பெனிஸ்க்கு அஃபோர்ட் பண்ண இயலாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து காஸ்ட் வந்து சரியான குறைவு. ஸோ இதுல வந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து நிறையவே எங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நாங்க தேவையான மாதிரி எங்களுக்கு குறைந்தது 1500 ரூபா அல்லது 2000 ரூபா 3000 ரூபா அப்படி இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு டார்கெட்ஸ் ஆடியன்ஸ் ரீச் பண்ணலாம். ஸோ அந்த மெயின் பெனிஃபிட் வந்து காஸ்ட். பிறகு டார்கெட்டிங் நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோவில் யார் பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. டார்கெட் ஆடியன்ஸ் உண்மையிலே பார்க்குறாங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு கம்யூனிகேஷன் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் கடல்ல மீன் பிடிக்க போகணும்னு சொன்னா நாங்க வலைய வீசுறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல வந்து அதுல மீனும் ஒன்று ரெண்டு மீன் வந்து பிடிபடலாம். அதே போல் நிறைய தேவையில்லாத குப்பைகள், வேஸ்ட்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பிடிபடும். ஸோ ஆனாலும் எங்களோட ரீச் ஒன்று இருக்கு. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. நாங்க வந்து சரியான முறையில் எங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்கு இதை நாங்க இந்த மெசேஜை நாங்க கொடுக்க வேண்டும் எங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்கள ரீச் பண்ணலாம். சரியாக நாங்க சரியான அந்த ஆஹ், சரியான முறையில அவங்கள எங்களுக்கு ரீச் பண்ணலாம். அடுத்தது மெஷரபிள். மெஷரபிள்னா நாங்க மெஷர் பண்ண உண்மையில டிவி, ரேடியோ மெஷர் பண்ண இயலாது. அது சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு, எல்எம்ஆர்பி ரிப்போர்ட்ஸ், அது மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து உண்மையிலே டவுட்ஃபுல். ஏன்னா அவங்க சிறிய ஒரு சாம்பிள் சைஸ் எடுத்து கொலம்பு, கம்பா போன்ற பாப்புலேஷன் கூடிய பகுதிகளில் சிறிய சாம்பிள் சைஸ்ல எடுத்து தான் இந்த டிவி ரேட்டிங்ஸ், ரேடியோ ரேட்டிங்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க உண்மையிலே மெஷர் பண்ண இயலாது. ஆனால் டிஜிட்டல் அப்படி இல்லை, எங்களை மெஷர் பண்ணலாம். எங்களுக்கு அப்பவே பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ரீச் ஆகுருக்கு, எத்தனை பேர் எங்கேஜ் ஆகிருக்காங்க, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர் growth எப்படி கம்பேர் பண்ணலாமா, வீக்லி கம்பேர் பண்ணலாம், மந்த்லி கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த எங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு மிக யூஸ்ஃபுல்லா இந்த மெஷரபிலிட்டி இருக்கு. அண்ட் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா டிவி ரேடியோ வந்து கொஞ்சம் டைம் தேவை செய்யறதுக்கு, ப்ரொடக்ஷன் தேவை அதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ண வேணும், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ண வேணும், கிளையண்ட்டுக்கு அவங்க அப்ரூவ் பண்ண வேணும், அதுக்கு பிறகு ஸ்கிரிப்ட் எழுத வேணும், அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு அதுக்கு மாடல்ஸ் தேட வேணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறா அவங்க சரியான மாடல்ஸ் செலக்ட் பண்ணி, லொகேஷன் செலக்ட் பண்ணி, கால் ஷீட் கொடுத்து மாடல்ஸ் அவங்க ஷூட் பண்ணி. ஸோ அது வந்து கட்டாயம் 3 to 4 வீக்ஸ் கட்டாயம் போகும். ஒரு நல்ல கமர்ஷியல் உண்டு. சரியா செய்யறது எனக்கு கஷ்டம். 5 million ப்ளஸ் ஈஸிலி கஷ்டம் ஆகும் ஒரு நல்ல கமர்ஷியல் செய்யறது. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. எங்களுக்கு குயிக்கா எங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் எங்களுக்கு இன்டர்நேஷனல்லே மார்க்கெட் பண்ணலாம். இந்த லொகேஷன் பேஸ் நம்ம செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல்லாம் போகலாம், இல்லை ஸ்ரீலங்கா ரீஜனல் பேஸ் போகலாம். எங்களுக்கு டார்கெட்டிங் வரும். எங்களுக்கு சரியான டார்கெட் ஆடியன்ஸ் ஃபுல் எங்களுக்கு முழு ஸ்ரீலங்காவும் தேவையில்லைன்னு எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் டார்கெட் பண்ணலாம். அண்ட் குயிக்காக எங்களுக்கு மார்க்கெட் பண்ணலாம். அடுத்தது இன்டராக்ஷன். டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், பிரிண்ட்ல இன்டராக்ஷன் இல்லை, ஒன் வே கம்யூனிகேஷன். அது அந்த அட்வர்டைஸ் பண்ற ஆட்கள் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்றாங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற வழி இல்லை. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு எங்கேஜ் ஆகலாம். அது மெசேஜா இருக்கலாம், இல்லாட்டி ஷார்ட்ஸா இருக்கலாம், வைரலா ஒரு வீடியோ கண்டென்ட்டா இருக்கலாம். ஸோ இன்டராக்ஷன் வந்து மிக அதிகம். ஸோ அது மூலம் எங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட டார்கெட் ஆடியன்ஸ் நாங்கள் நாங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண மெசேஜ் போய் சேர்ந்திருக்கா, அவங்க அவங்க அதுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்களா, விருப்பம் தெரிவிக்கலையா போன்ற டிசிஷன்ஸ் எங்களுக்கு அதன் மூலம் எடுக்கலாம். அப்போ ரீச் நான் ஏற்கனவே பற்றி சொன்னேன். டிவி, ரேடியோலாம் ரீச் வந்து குளோபல் ரீச் ஆகலாம். குளோபல் ரீச் ஆகலாம் சான்சஸ் குறைவு. ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ள மட்டும் ரீச் ஆகலாம். ரீஜனல்லி உள்ள டிவிஸ் இருக்கு, ரேடியோஸ் இருக்கு, அந்த ரீஜனல்ல இருக்கலாம். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அப்படி இல்லை. எங்களுக்கு எந்த நொடியிலும் எங்களுக்கு இன்டர்நேஷனல் போகலாம். அதே மாதிரி எங்களுக்கு எங்களோட குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸ்ல மேக்ஸிமம் ரீச் எடுக்கலாம்.
ரைட். அடுத்து நாங்க பார்ப்போம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ். அதாவது நாங்க 2025ல பார்த்தோம்னு சொன்னா எந்த ட்ரெண்ட்ஸ் வந்து நாங்க கூடுதல் அவதானித்திருக்கோம்னு சொன்னா ஏஐ மார்க்கெட்டிங். ஏஐ எல்லாரும் ஏஐ யூஸ் பண்றாங்க. சாட் ஜிபிடி தான் மெயினாக யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு மேல நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ ஏஐ வந்து இந்த மார்க்கெட்டிங் லேண்ட்ஸ்கேப், அதாவது மார்க்கெட்டிங் செய்யற முறையே கம்ப்ளீட்டா மாத்திருக்கு. ஸோ முந்தி இப்போ நான் சொன்ன மாதிரி ஷூட் பண்ண, அட்வர்டைசிங் பண்ண, வீடியோ பண்றதுக்கு எங்களுக்கு இப்போ மாடல்ஸ் ஹையர் பண்ணி ஆக்சுவல் ஹியூமன்ஸ் கொண்டு வர்றதுக்கு தேவையில்லை. டிஜிட்டல் ஏஐ மூலம் ஒரு ப்ராம்ப்ட், நாங்கள் ஒரு ப்ராம்ப்டை நாங்கள் அனுப்புறது மூலம், டைப் பண்றது மூலம், அல்லது வாய்ஸ் மூலம் சொல்றது மூலம் 5 to 10 மினிட்ஸ்ல எங்களுக்கு ஒரு வீடியோ செய்யலாம். ஸோ அந்த அளவுக்கு ஏஐ வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஏஐ பற்றி நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கு, நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னலி இது வந்து மிகவும் பல ஆண்டு காலமாக யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதன் மூலம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப்ஸ் வந்து இல்லாம வந்து கட்டாயமா இந்த இல்லாம வந்து ஒரு இருக்கு, ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எஸ், அது ட்ரூ தான். ஏன்னா ஏஐ மூலம் யாரும் ஒரு பல பேர் செய்யற விஷயங்கள் எங்களுக்கு ஏஐ மூலம் ஈஸியா செய்யலாம். அது ஒரு மார்க்கெட்டிங் சம்பந்தமாக இருக்கலாம், டிசைனிங் சம்பந்தமா இருக்கலாம், ஈவன் லாயர்ஸா இருக்கலாம். இப்ப அவங்களோட சேவைகள் எங்களுக்கு ஏஐ மூலம் எங்களுக்கு செய்து கொள்ளலாம். ஆனா ஜாப் லாஸ் ஆகுறது மாதிரி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஏன்டா யாரும் ஜாப் இல்லாம போனாலும் எங்களுக்கு அடுத்த நிமிடமே ஏஐ மூலம் எங்களுக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலம் டார்கெட் ஆடியன்ஸ் ஏஐ மூலமே ரீச் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டும் இருக்கு ஏஐ மூலம். ஆனா கட்டாயம் இந்த ஏஐ வந்து எங்களோட பெனிஃபிட்டுக்கு பாவிக்கலாம். ஜாப்ஸ் இல்லாம போனாலும் எங்களுக்கு ஒரு ஆண்டர்பனர், எங்களோட சொந்தமாக ஒரு பிசினஸ் செய்து அதன் மூலம் ஆஹ், எங்களுக்கு எங்களோட ஓன் பிசினஸ் டெவலப் பண்ணி எங்களுக்கு அதன் மூலம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக ஷார்ட் ஃபார்ம் வீடியோ. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து 80% ஆஃப் கன்சியூமர் என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு வீடியோ கண்டென்ட் வந்து ரொம்பவே ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் ஹியூமன் எலிமெண்ட்ஸ், ஹியூமன் இருந்தா அது இன்னும் கனெக்ட் ஆகும், என்கேஜ் ஆகும், இமோஷனலி கனெக்ட் ஆகினா அதுக்கான என்கேஜ்மெண்ட் கூட. ஸோ அதனால இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ மிகவும் பாப்புலராக இருக்கு 2025ல. அடுத்தது பார்த்தா வாய்ஸ் அண்ட் விஷுவல் சர்ச். ஸோ நான் இப்போ யாரும் இப்போ டைப் பண்றதுக்கு விட இப்போ வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் ஃபோன்ல இருந்து எங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். இப்போ நீங்க இந்த வெபினார்ல ஒரு வாய்ஸ் ஆக்டிவேட் ஆகிற சத்தம் ஒன்று கேட்டிருக்கோம். அது என்னன்னு சொன்னா, நான் போனை பக்கத்துல வச்சிருந்தேன். நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஃபோன்ல வந்து இப்போ நான் கதைக்கிறது வந்து அது ஆட்டோவா ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா அந்த செட்டிங்ஸ்ல நான் அது ஆட்டோ ரெக்கார்டிங் நான் ஆன் பண்ணியிருக்கேன். அது எங்களுக்கு டிஃபால்ட் ஆன் பண்ணி தான் இருக்கேன். ஸோ நான் இப்போ கதைக்கிறது இப்போ கதைச்சிருந்து நான் அடுத்த நொடி இந்த சர்ச் பண்ணிட்டு நான் சும்மா கூகுளுக்கு போனா அல்லது ஃபேஸ்புக் போனா அந்த கதைச்ச டாபிக் சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏன்னா இந்த டெக்னாலஜி அவ்வளோ இவால்வ் ஆகிருக்கு. அண்ட் வாய்ஸ் வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கு. அது வந்து எங்களுக்கு ஏஐ மூலம், சாட் ஜிபிடி மூலம் நாங்கள் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு வாய்ஸ் மூலம் அதை ரெக்கார்டிங் மூலம் கொடுத்து ஈஸியாக எங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்டிமைசேஷன் சொல்றது, எஃபெக்டிவ்னஸ் சொல்றது. இப்போ இன்னும் ஏஐ டூல்ஸ் மூலம் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ப்ராம்ப்ட் மூலம் எங்களுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க், ஒரு இல்லாத ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி அது எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸ்க்கு போய்
எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வாய்ஸ் மூலமே சொல்லக்கூடிய முறையில இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா சோஷியல் காமர்ஸ். சோஷியல் காமர்ஸ்னா இ காமர்ஸ். ஸோ டிரெக்ட்லி இ காமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து சோஷியல் காமர்ஸ் என்னென்னா இ காமர்ஸ் வந்து வெப்சைட் மூலம் அல்லது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலம் தொடர்பு கொண்டு எங்களுடைய பொருட்களை விற்கிறது தான் இ காமர்ஸ் சொல்லுவோம். ஆனால் சோஷியல் காமர்ஸ்ல buying products directly on Facebook, Instagram, TikTok without leaving the app. எங்களுக்கு வேற ஒரு வெப்சைட்டுக்கோ வேற ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு போக தேவையில்லைங்க. அந்த சேனல்ல இருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதற்கான சந்தர்ப்பங்கள் இப்போ வழங்கி இருக்கு. வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல வாட்ஸ்அப் கேட்டலாக் இருந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆகி அவங்க பொருட்களை விற்கலாம், இல்லாட்டி சேவைகளை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இ காமர்ஸ் அண்ட் சோஷியல் காமர்ஸ் இப்போ ரொம்பவே லாஸ்ட் இயர்ல பூமாக இருக்கு. அடுத்ததா பர்சனலைசேஷன், ஹைப்பர் பர்சனலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஏஐ மூலம் வந்து எங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் இப்போ புதுசாக அட்வர்டைஸ் பண்ணக்குள்ள ஏஐ ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் வரும். ஸோ அவங்க வந்து அந்த யூசர் இப்போ ஃபேஸ்புக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் யூஸராக இருந்தால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல அவங்களுக்கு தேவையான அவங்க மிகவும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ அல்லது அந்த இமேஜ் வந்து ஏஐ மூலம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு, எங்களுக்கு அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் அந்த கிரியேட்டிவ் நாங்கள் செய்த ஆர்ட் ஒர்க்கோ டிசைனுக்கோ புறம்பா ஏஐ வந்து பல ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸு காட்டும். அது வேர்டிங்ஸாக இருக்கலாம், காப்பியாக இருக்கலாம், நாங்கள் டைப் பண்ணதாக இருக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எங்களுக்கு அந்த தேவையான மாதிரி பர்சனலைசேஷன் இப்போ நடக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகுறதுக்கு அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்க எங்களுக்கு விரும்பிய மாதிரி வந்தா தான் நாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எங்களுக்கு விரும்பிய மாதிரி நாங்க இருந்தா தான் வாசிப்போம். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து ரொம்பவே இருக்கு. ஹைப்பர் பர்சனலைசேஷன் அதுக்கு நாங்க சொல்றோம். ஸோ அடுத்தது டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ். நான் ஏற்கனவே டேட்டா சம்பந்தமா சொன்னேன். அனலிட்டிக்ஸ் இருக்கு, மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறோம், ஏஐ மெஷர்மெண்ட் டூல்ஸ் இருக்கு, மறு சோஷியல் மீடியா மெட்டால இருக்கு, கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கு, கூகுள் சர்ச் கன்சோல் இருக்கு. ஸோ இதன் மூலம் எங்களுக்கு டேட்டா, ரியல் டேட்டா, லைவ் டேட்டா பார்க்கணும். வெப்சைட்ல யாரும் இருந்தா கூகுள் சர்ச் கன்சோல் எங்களுக்கு பார்க்கலாம். இப்போ எந்தெந்த நாட்டில் எங்க இருந்து எங்களோட வெப்சைட் லாகின் ஆகிருக்காங்க, லாஸ்ட் வீக் எப்படி, லாஸ்ட் மந்த் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன கீவேர்ட்ஸ்ல சர்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வால்யூம் சர்ச் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எங்களுக்கு எடுக்கலாம். அதன் மூலம் எங்களோட கண்டென்ட் கிரியேட் பண்ணி எங்களோட ஆர்கானிக் அட்வர்டைசிங் ரெண்டு முறையிலையும் எங்களுக்கு அந்த டேட்டா மூலம் எங்களுக்கு டிசிஷன்ஸ் எடுத்து எங்களை இம்ப்ரூவ் பண்ணி எங்களோட கண்டென்ட் டெவலப் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் மேக்கிங்க்கு டேட்டா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாரும் இப்போ டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய தேவை இருக்கு. இல்லாட்டி நாங்கள் வந்து எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ல சரியா யூஸ் பண்ணாம கட் ஃபீலிங்ல நாங்கள் ஏதோ எங்களுக்கு இப்படி இப்படி போட்டால் நல்லன்னு நினைச்சு நாங்கள் போடுறதுக்கு விட எங்களுக்கு அந்த எங்களுக்கு ப்ரூவ் ஆகிறது டேட்டா இருந்தால் எங்களுக்கு அது இம்ப்ரூவ் பண்ணி எங்களோட டெவலப் ஆகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே 2025 நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். ரைட். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா உள்ள ஸ்லைடா இருக்கும். இந்த கோர்ஸ் பத்தி எப்படி நாங்க கவர் பண்றோம்னு சொல்லி. ஸோ வீக் 1 பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கோர்ஸ்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 months. ஸோ ஃபர்ஸ்ட் 4 weeks எவ்ரி அதர் டே கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களோட கிளாஸ் வந்து சாட்டர்டே, டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த 3 நாள் ஈவினிங் 8 to 9 தான் நடக்கும். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இன்னொரு பேட்ச் இருக்கு மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அந்த பேட்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த
டைம் டேபிள் வழங்கப்படும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? நான் இன்றைக்கு பார்த்த நிறைய விடங்கள்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். ஸ்கோப், கரியர், ட்ரெண்ட்ஸ், ரைட்? அது சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ 1 hour கிளாஸ். கிளாஸ் 2ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈகோ சிஸ்டம் அண்ட் கீ பிளாட்ஃபார்ம்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன, அது நாங்கள் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண வேணும், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி எங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி நாங்கள் இந்த ஈகோ சிஸ்டத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். அண்ட் கிளாஸ் 3ல வந்து கூகுள் டிஜிட்டல் கராஜ், மெட்டா ப்ளூ பிரிண்ட், கூகுள் ஸ்கில் ஷாப் போன்ற ஃப்ரீ நாலேஜ் ஹப்ல சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய கோர்சஸ் இருக்கு. So, உங்களுக்கு ஃப்ரீயா சர்டிஃபிகேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். நாலேஜ் சம்பந்தமான கிளாஸ் தான் வீக் 1ல இருக்கு. ஸோ வீக் 2 பார்த்தீங்கன்னா மெயின் சேனல்ஸ், கோர் சேனல்ஸ் என்னென்னு நாங்கள் அது இன்றைக்கு நாங்கள் லைட்டாக டச் பண்ணோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா சேனல்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் போன்ற கோர் சேனல் சம்பந்தமாக பார்ப்போம். அடுத்ததாக ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், செட்டப் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் ஒன்று நாங்கள் எப்படி செட்டப் பண்ணுறது, அதன் மூலம் எப்படி நாங்கள் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸோடு நாங்கள் என்கேஜ் ஆகிற சம்பந்தமாக ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கில் பார்ப்போம். தென் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் ரீல், ஸ்டோரிஸ், என்கேஜ்மெண்ட், இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ் எப்படி நாங்கள் செய்கிறது அது சம்பந்தமான ஒரு கிளாஸாக இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் வீக் 3 திருப்பி நாங்கள் சோஷியல் மீடியா சேனல்ஸ், நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா சேனல்ஸ் நாங்கள் பார்ப்போம். டிக்டாக், ட்ரெண்ட்ஸ், அட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட், பிறகு யூடியூப் சேனல் செட்டப், பிஸ்னஸ் சேனல் ஒன்று எப்படி ஓப்பன் பண்ணுறது, எஸ்யூ அண்ட் மானிட்டைசேஷன் பேசிக்ஸ் பார்ப்போம் யூடியூப்ல. தென் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது எப்படி, கேட்டலாக் செட்டப், ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறது எப்படி, அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்க சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நாங்கள் அந்த தேர்ட் வீக்ல பார்ப்போம். அண்ட் ஃபோர்த் வீக் நாங்கள் பார்த்தோம்னா கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஏஐ, கண்டென்ட் ரைட்டிங், நாங்கள் காப்பி சம்பந்தமாக, டெக்ஸ்ட் சம்பந்தமாக எப்படி செய்யறது, பிளாக்ஸ்ல என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, கேப்ஷன்ஸ், ஹேஷ்டேக்ஸ் போன்ற அல்கரிதம்ஸ் பார்ப்போம். மெயின் அந்த கண்டென்ட் ரைட்டிங்க்கு தேவையான மெயின் டாபிக்ஸை நாங்கள் காப்பாற்றோம். அண்ட் பிறகு கண்டென்ட் டிசைன் வித் கேன்வா டூல் மூலம் எப்படி நாங்கள் போஸ்ட், ஆட்ஸ், ரீல் செய்யறது, அது சம்பந்தமான கிளாஸ் இருக்கும் கேன்வால. அடுத்ததாக பார்த்தோம்னா ஏஐ டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏஐ டூல்ஸ் மெயினாக என்ன மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறது பண்ணலாம். ஸோ இன்னும் மெயின் டூல்ஸ் சம்மந்தமாக நாங்கள் வீக் 4ல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபவுண்டேஷன் புரிய நாலேஜ் கிடைத்தப்போ ஒரு அட்வான்ஸ் டூல்ஸ் செகண்ட் மந்த்ல கவர் பண்ணோம். ஸோ வீக் 1 வெப்சைட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், வேர்ட்பிரஸ் அண்ட் டூலை கொண்டு எப்படி நாங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறது, அதன் மூலமாக உள்ள மெயின் பேசிக்ஸ், எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறது, எப்படி இல்லாட்டி ஒரு பிளாக் வந்து எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணுறது, அது சம்பந்தம் பேசிக்ஸ் நாங்கள் பார்ப்போம். வேர்ட்பிரஸ் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் இந்த சப்ஜெக்டில். பிறகு கூகுள் ஆட்ஸ் தியரி கிளாஸ் இருக்குது. கேம்பெயின் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராட்டஜி என்ன, நாங்கள் எப்படி கேம்பெயின் கூகுள் ஆட்ஸில் என்னென்ன இருக்குன்ட்டு மெயின் நாங்கள் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி ப்ராக்டிக்கலாக சர்ச் அட் கொண்டு நாங்கள் எப்படி கூகுள் ஆட்ஸ் மூலம் நாங்கள் ரன் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்ப்போம். வீக் 2ல வந்து எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அதில் எஸ்இஓ ஆன் பேஜில் நாங்கள் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன நாங்கள் பார்க்க வேணும்னு பார்ப்போம். பிறகு ஆஃப் பேஜ் எஸ்இஓக்கு நாங்கள் எங்களோட வெப்சைட்டுக்குள்ள கண்ட்ரோலுக்கு இல்லாத பிறகு வெளியால் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். பிறகு ப்ராக்டிக்கலாக டூல்ஸ் கொண்டது எப்படி நாங்கள் எஸ்இஓ கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுறது, எப்படி எஸ்இஓ மானிட்டர் பண்ணுறது, எப்படின்னு நாங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி எஸ்இஓ இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ செகண்ட் மந்த்ல தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் டூல்ஸ் பார்ப்போம். நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ். நம்பர் 1 வந்து மெட்டா அட்வர்டைசிங், ஃபேஸ்புக் அட்வர்டைசிங் இப்படி அட் ஒன்று ரன் பண்ணுறது நாங்கள் பார்ப்போம். ரைட், மெட்டா ஆட்ஸில். பிறகு ட்ராக்கிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் டூல்ஸ், நாங்கள் ட்ராக் பண்ணக்கூடிய எப்படி நாங்கள் கூகுள் பிளாட்ஃபார்ம்ஸில், பிறகு மறு என்ன டூல்ஸ் இருக்குது ட்ராக் பண்ணக்கூடிய டூல்ஸ், அது சம்மந்தமாக பார்ப்போம்.
அண்ட் ஃபைனலி கூகுள் டூல்ஸ். வீக் த்ரீல கூகுள் டூல்ஸ் மரம் என்ன ஃப்ரீயாக இருக்குது, என்ன டூல்ஸ் இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் செய்கிறதுன்னு பார்ப்போம். பிறகு ஃபுல் கேம்பெயின், அப்புறம் கேம்பெயினோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வெப்சைட் கொண்டு உங்களோட ஃபுல்லாக நாங்கள் ஒரு கேம்பெயின் எப்படி நாங்கள் ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களோட அசைன்மெண்ட் சம்மந்தமாக நாங்கள் டச் பண்ணுவோம். அந்த அசைன்மெண்ட்டுக்குரிய இதாக தான் இருக்கும் இந்த கேம்பெயின். அண்ட் ஃபைனலி இந்த அசைன்மெண்ட்க்கு பிறகு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வழங்கப்படும். அண்ட் ஃபைனலி வந்து உங்களோட ஃபைனல் கிளாஸில் வந்து கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் உங்களுக்கு இந்த படித்த பாடங்கள் டவுட்ஸ் இருக்கு இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி வேறு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இந்த ஃபைனல் கிளாஸில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ரைட். ஸோ அடுத்ததாக பார்த்தோம், நாங்கள் என்ன பார்ப்போம்னா இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு பொருத்தமானது, இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தா இது வந்து ஸ்கூல் லீவர்ஸ், ஓ லெவல் ரிசர்ச் வந்து ஒருத்தராக இருக்கலாம், இல்லாட்டி ஏ லெவல் செய்கிற மாணவராக இருக்கலாம், இல்லாட்டி ஏ லெவலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற போகிற ஒருத்தர் இருக்கலாம். உங்களுக்கு இது வந்து உங்களோட ஈவினிங் டைமில் உங்களோட ஸ்டடீஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் எடுக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதன் மூலம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஸோ நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, ஒரு 1 மினிட் தாங்க, நான் குயிக்காக கண்டினியூ பண்ணுறேன். சாரி, நான் திருப்பி நான் ஸ்லைடை ஷேர் பண்ணுறேன். ரைட். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், பவர் கொஞ்சம் லோ ஆச்சு, அது திருப்பி லேப்டாப் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து இந்த கோர்ஸ் யாருக்கு பொறுத்தவரை தான் நான் பார்த்தேன். ஸோ இது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஆஃப்டர் ஆல் லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட கரியருக்கு, உங்களோட ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிக் நாலேஜ் இருக்குது உங்களுக்கு, அது மூலமாக உங்களுக்கு அட்வான்ஸ் நாலேஜ் ஸ்டடி பண்ணலாம். ஸோ அடுத்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு யாரும் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அந்த வேலையில் தேவையாக இருந்து அவங்களுக்கு கட்டாயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி உங்களை வேற நீங்க டிஜிட்டல் சம்பந்தமா இல்லாட்டி வேற செக்டர்ஸ்ல இருந்தா சேல்ஸ் ஃபைனான்ஸ் அல்லது அட்மின் போன்ற செக்டர்ல இருந்தாலும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கிறது மூலம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு மற்ற எம்ப்ளாயிஸோட மற்ற வேலையாட்களோட பார்க்கக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் அட்வான்டேஜா இருக்கும் இந்த இது சம்பந்தமா தெரிஞ்சிருக்கிறதுனால. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட் சம்பந்தமா ஒரு ஸ்டடி உங்களுக்கு ரோல் இருந்தா கட்டாயம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ரோலை இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அல்லது நாலேஜ் எடுத்துட்டு இதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களோட கம்பெனில. அடுத்தது மெயினா ஆண்டர்பனர்ஸ் அதாவது பிசினஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ். உங்களுக்கு ஏஜென்ட்ஸ்க்கு நீங்க வேறையா காசு கொடுக்க தேவையில்லை யாருக்கும். உங்களுக்கு ஹேர் பண்ண தேவையில்லை. இந்த நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு அட்வர்டைசிங் ரன் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட மேனேஜ் சோஷியல் மீடியா பேஜஸ் மெயின்டைன் பண்ணலாம். வெப்சைட் உங்களுக்கு டெவலப் பண்ணி அதை மேனேஜ் பண்ணலாம். அதில் முக்கியத்தின் மூலம் உங்களோட பிஸ்னஸ் பிஸ்னஸ்ல உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு கட்டாயம், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மெயினா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு இது வந்து உங்களோட யூனிவர்சிட்டி ப்ரொஜெக்ட்டுக்கு இல்லாத உங்களோட யூனிவர்சிட்டி சம்மந்தமான ஸ்டடீஸ்க்கு இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் அவுட் ஆகி உங்களுக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கலாம். அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு ஆஹ், ஒரு அட்வான்ஸாக உங்களுக்கு சம்மந்தமாக தெரிந்து அதன் மூலம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப்புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வேணும்னு நீங்க நினைப்பீங்க. இல்லாட்டி உங்களோட சொந்தமா டிஜிட்டல் சம்பந்தமா நீங்க என்ன சரி இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா இது கட்டாயம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ உங்களுக்கு வீட்டில இருந்தே இதன் மூலம் உங்களுக்கு வீட்டில இருந்து படிக்கலாம். அதே மாதிரி இப்போ இது வந்து ப்ரொஃபஷனலா 8 to 5 ஜாப்ஸே தேவையில்லை. உங்களுக்கு இது நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு இதன் மூலம் உங்களுக்கு கரியர் ஒன்று அமைத்துக் கொள்ளலாம். ஸோ ஃப்ரீலான்சரா நீங்க ஃப்ரீலான்சராக வேணும்னா இந்த நாலேஜோட நீங்க அட்வான்ஸா தெரிந்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு டாபிக்ஸ் நாங்க பார்த்தோம். மெட்டா பார்த்தோம், கூகுள் லெட்ஸ் பார்த்தோம், எஸ்சிஓ பார்த்தோம், வெப்சைட் டெவலப்மெண்ட் பார்த்தோம், ஏஐ டூல்ஸ் பார்த்தோம். ஸோ இதுல பேசிக் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அதில் அட்வான்ஸா ஸ்டடி பண்ணி அதன் மூலம் நீங்க ஸ்பெஷலைஸ்டு ஃப்ரீலான்சர் ஆகலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு அதன் மூலம் உங்களுக்கு சொந்தமா பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். உங்களுக்கு அதன் மூலம் வீட்டில் இருந்து உங்களோட ஓன் கன்வீனியன்ட் டைம்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெயின் உங்களோட சோர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா அவங்களோட பிராண்டை பில்ட் பண்ணலாம். அவங்களோட பர்சனல் பிராண்டிங்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாருக்கும் இது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி இது வந்து கம்ப்ளீட் பிகினர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாலேஜும் இல்லாத ஒருத்தர் பேசிக் மூலம் இது படித்த அட்வான்ஸ் டூல்ஸ் அறிந்து உங்களுக்கு உங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்கை சேர்ந்து உங்களுக்கு அது கட்டாயம் உங்களோட ஃபியூச்சருக்கு இது நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில போனாலும் என்ன ஜாபுக்கு போனாலும் இல்லாட்டி பர்சனலா இருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா நான் ஏற்கனவே நான் சொன்னேன். இது கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரைட் இதில் இந்த என்ட்ரி லெவல் அந்த பே நான் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகலாம். கொஞ்சம் எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருந்தால் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், காப்பிரைட்டர் ஆகலாம். ஏற்கனவே சொன்னேன் எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் ஆகலாம், இமெயில் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஆகலாம். ஸோ அது எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக உங்களோட சொந்தமா நீங்க வேற யாருக்கும் ஒரு கம்பெனில வேலை செய்யறதுனால தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரிஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீலான்சிங் பத்தி நான் சொன்னேன். உங்களோட வீட்டில இருந்து உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், கண்டென்ட் ரைட்டிங், கேன்வா, எஸ்சிஓ சர்வீசஸ் போன்ற உங்களுக்கு சொந்தமா எக்ஸ்பர்ட் நாலேஜ் எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல உங்களுக்கு இது உங்களுக்கு சொந்தமா உங்க ஃப்ரீலான்சரா இருக்கலாம். அடுத்தது ஓன் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸா இருக்கலாம். இல்லாட்டி உங்களோட யாருக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல செய்யற பிஸ்னஸா இருக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு உங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கும் புது மார்க்கெட்டிங் டூல்ஸ் மூலம் உங்களோட டார்கெட்
ஆடியன்ஸ் ரீச் பண்றதுக்கு புது வழிமுறையா இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண இல்லாட்டி ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணது ஒழுங்கா செய்யாட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இந்த கோர்ஸ் அமையும். ஸோ ஃபைனலி பார்த்தா what you will gain from this course. ஸோ ஸ்கில் சர்டிஃபிகேஷன் அவுட்கம்ஸ் என்று பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஐஇபிடி கோர்ஸ் கம்ப்ளீஷன் மூலம் சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணலாம், உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்க்கு உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு காட்டலாம். அதே மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் சம்மந்தமான பாடத்தில் நான் கூகுள் டிஜிட்டல் கராஜ், மெட்டா ப்ளூ பிரிண்ட், கூகுள் ஸ்கில் ஷாப், கேன்வா டிசைனிங் போன்ற சர்டிஃபிகேட் எடுக்கலாம். ஸோ ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கூகுள், அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலம். அதே போல ஐஇபிடி மூலமும் கேம்பஸ் மூலமும் சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தது இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஸ்கில் டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எஸ்சிஓன்ற என்ன கூகுள் ஆட்ஸ்மேன் இது இப்போ சம்மந்தமான நாலேஜே இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சம் நாலேஜ் கிடைக்கும். ஒரு ஸ்கில் ஒன்று உங்களுக்கு டெவலப் பண்ணால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இன்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், கேன்வா டிசைன், விஷுவல் கண்டென்ட், வேர்ட் ப்ரெஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், ஏஐ டூல்ஸ், டிஜிட்டல் கேம்பெயின் ஸ்டடி. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவ்வளோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நான் சொன்னேன் இவ்வளோ பெனிட்ரேட்டாக இருக்கு. ஸோ கட்டாயம் இந்த ஸ்கில்ஸ் இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ், ரியல் கேம்பெயின்ஸ் உங்களுக்கு செய்யலாம். கேன்வா டிசைனிங் உங்களுக்கு செய்யலாம். இது இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலம் வேர்ட் ப்ரெஸ் உங்களுக்கு வெப்சைட் ஒன்று உங்களுக்கு சாம்பிள் வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் டிஜிட்டல் ஃபுல் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று எப்படி செய்யறதுன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். இதன் மூலம் உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸோட இல்லை உங்களுக்கு தேவைகள் ஏற்பட்டால் இந்த ப்ரொஜெக்ட்ஸில் உங்களுக்கு ஈடுபடக்கூடிய நாலேஜ் இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலம் கிடைக்கும். அண்ட் கரியர் அவுட்கம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கெட் ஹையர்ட் ஃப்ரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு அசோசியேட்டாக மூலியமாக ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரீலான்சிங்க்கு ஸ்பெஷலைஸ் நாலேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். உங்களோட ஓன் பிஸ்னஸ் ஆன்லைனில் க்ரோ பண்ணலாம். அண்ட் ஒன்று ஐக்கனேஷன் பர்சனல் பிராண்டை உங்களுக்கு லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கோர்ஸ் மூலம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் சம்மந்தமான இப்போவே ரெஜிஸ்டர் ஆகுங்க. இந்த டியூரேஷன் வந்து ஒன்லி 2 months. 2 months கமிட்மெண்ட் வந்து தான் இருக்கு, ஷார்ட் கமிட்மெண்ட். ஸோ இது வந்து பர் வீக் 3 classes. அண்ட் இந்த ஆஃபர் ஒன்று இருக்கு 5,000, ஒன்லி 5,000. ஸோ இந்த 5,000க்கு இந்த காலத்தில் என்ன செய்யலாம்? ஸோ இந்த 5,000க்கு 24 classes. ஸோ நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு ப்ளஸ் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நான் எங்கேயும் உண்மையிலே பார்க்கல. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலம் எடுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சூனா உங்களுக்கு இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஆஃபரை பெற்றுக்கொள்ளுங்க. 60% ஆஃபர் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மார்னிங் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த வெபினாரோட என்னோட இணைந்ததுக்கு ஸோ உங்களோட எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். என் நம்பரு ஷேர் பண்ணுவாங்க ஐஇபிடி கேம்பஸால். என்னோட இந்த டவுட்ஸ் இந்த கோர்ஸை பற்றியோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக என்னோட பர்சனலி கனெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களை நான் கூடிய சீக்கிரம் இந்த கோர்ஸ் மூலம் சந்திக்கிறதுக்கு பார்க்குறேன். அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.